இயக்குனர் லோகேஷ் கனகராஜுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்போது நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. அவருக்கு உளவியல் ரீதியான பரிசோதனை செய்ய வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தற்போது அவருக்கு நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் கருணாகரன். இவ்வழக்குடைய பின்னணி என்ன? தேவப்பிரியன், அதாவது லியோ பட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அந்த லியோ படத்தில் அதிகமான வன்முறைகளை எடுத்துள்ளார். பெண்கள் கொலை செய்யப்படுதல், போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட வன்முறையை கொண்டாடும் வகையிலே படத்தை இயக்கியுள்ளார். 17 உள்ளவர்களின் வாழ்க்கை பாதிக்கப்படும், அவருடைய மனநிலை மாறும். எனவே இது போன்ற வன்முறை காட்சிகளை கொண்ட படங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த ராஜமுருகன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரைக்கு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் விஜயகுமார் அமரும் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர் எதன் அடிப்படையில் நீங்கள் இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். அப்பொழுது அதிகமான அந்த சமுதாயத்துக்கு ஒவ்வாத படமான அந்த எஸ்டே சூர்யா நடத்த நியூ என்ற திரைப்படம் இதற்கு முன் தடை செய்யப்பட்டுள்ளது. எனவே இது பிரச்சாரத்திற்கு ஒவ்வாத இது போன்ற வன்முறை மிகுந்த இந்த திரைப்படங்களை தடை செய்ய வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அப்பொழுது அந்த லோகேஷ் கனகராஜ் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில் இந்த படம் இது மனுதாரர் விளம்பர நோக்கில் மனு தாக்கல் செய்துள்ளார். மனுதாரருக்கு எந்த உளவியல் ரீதியான பிரச்சனை என்று கூறுகிறார். இது ஏற்புடையதல்ல. எனவே மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதிகள் இது குறித்து இயக்குனர் லோகேஷ் கனகராஜ், தணிக்கை துறை அதிகாரி மற்றும் மனுதாரரும் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி கருணாகரன்.